والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த ஹுத்பா தமிழாக்கத்திலே சுருக்கமான சில செய்திகள் அந்த ஹுத்பா உரையிலே சொல்லப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் ஷாபானுடைய முதல் நாளிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஷாபானுடைய இந்த மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்ட மிக முக்கியமான சில செய்திகளை இன்றைய அந்த ஹுத்பா உரையிலே நாங்கள் கேட்டோம். அந்த ஹுத்பா உரையினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற இறையச்சம் சம்பந்தமாக வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற கட்டு சாதங்களிலே மிக சிறப்பானது இறையச்சம் என்கிற அந்த இறையச்சத்தை பற்றிய ஒரு குறிப்பு சொல்லப்பட்டது. அத்தோடு இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நாங்கள் கடந்த புனிதமான ரஜபுடைய மாதத்திற்கும் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ரமதானுடைய மாதத்திற்கும் இடைப்பட்ட மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாடுகள் இந்த ரமதானுடைய ஷாபானுடைய மாதத்தில் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பிருப்பார்கள் என்கிற அடிப்படையிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை தவிர்த்து ஏனைய 11 மாத காலத்தில் அதிகப்படியாக நோன்பு நோற்ற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதத்தில் எவ்வளவு எங்களுக்கு அதிகமாக நோன்பு நோக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த சுன்னத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை நாங்கள் ஒட்டி அதிகமாக நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிடிக்க முடியும், அவனுடைய வசதிக்கு ஏற்ப, அவனுடைய தொழிலுக்கு ஏற்ப, கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எவ்வளவு அதிகமாக பிடித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே சுன்னத்தான இந்த நோன்பை நாங்கள் நோற்றாக வேண்டும். அடுத்ததாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோட்கிற நோன்பு என்பது பொதுவாக நாங்கள் சுமார் ஒரு 10 மாத காலம் மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே போல் வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கிறோம், விதவிதமான பானங்களை அருந்திருக்கிறோம். அப்போ திடீரென்று நாங்கள் நோன்பு பிடிக்கிற நேரம் நம்ம நாடுகளில் நீங்கள் பாருங்கள், முதலாவது 2வது நோன்பு பிடிக்கிற நேரம் அப்படியே அவங்கள அப்படியே படுக்க போட்டுரும், வாடி வதங்கி முகமெல்லாம் சுருண்டு. என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தயார் நிலையை ஏற்படுத்தி கொள்வதில்லை. அப்போ நாங்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறதுனால இப்போ எதிர் வருகின்ற அந்த ரமதானை உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கான ஒரு தயார் நிலையை இந்த அந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஏற்படுத்தி கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவதாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே தீமைகளை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் தீமைகளை, பாவங்களை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்றால், அந்த உரையிலே சொல்லப்பட்ட செய்தி, நாங்கள் தீமைகளை நாங்கள் குறைக்காவிட்டால் ரமதானுடைய காலத்திலே இபாதத் விஷயத்திலே எங்களுக்கு சில நேரங்களில் சில தொய்வு நிலைகள் ஏற்படலாம். நம்ம என்ன செஞ்சிடுவோம், அதே நிலையில் போவோம். அப்போ ஈமானை அதிகரித்து கொள்றதுக்குரிய அந்த ரமதானை சரியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டோம். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறது, இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படி நாங்கள் நன்மைகளை, இந்த ஷாபானுடைய மாதத்தில் நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியுமோ
அதே போன்ற தீமைகளை நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நாங்கள் மிக குறைத்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. குறைக்கிற பொழுது ரமலானை நம்ம என்ன செய்யலாம், இன்னும் சிறப்பான முறையிலே அந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற செய்தி என்ன செய்யப்பட்டது, அந்த இடையில சொல்லப்பட்டது. அத்தோடு இந்த ஷாபானுடைய மாதம் உங்களுக்கு தெரியும், பொதுவாக எப்படி சுன்னா என்கிற ஒரு பகுதி இருக்கிறதோ அதே போன்று சுன்னாவுக்கு நேர்முரணான மார்க்க விரோத பிதாத்துகள் சில இந்த ஷாபானுடைய மாதத்தில் என்ன செய்யப்படுகிறது, நடைபெறுகிறது நம்ம பார்க்கிறோம். பொதுவாக சபே பராத்துன்னு சொல்லி 15 என்ன செய்கிறது, அதுக்கென்று மாத்திரம் நோன்பு பிடிக்கின்ற, அதுக்கென்று சொல்லி விசேட அமல்கள் செய்கின்ற ஒரு நிலை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. எனவே இப்போ இது எந்தெந்த பிதாத்தில் இருக்கிறதோ, நாங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் 27 ரஜப் மாதம் 27 தான் ரசூலுல்லாஹ் இஸ்ரா மியராஜ் போனார்கள் என்கிற காரணத்தினால நோன்பு பிடித்து அதற்கு விசேட அமல்கள் செய்து இப்படி மார்க்கத்துக்கு நேர்முறையான சில அம்சங்களை செய்தது நம்ம பார்த்தோம். அதே போல இந்த ஷபே பராத் என்கிற இந்த பராத் இரவு என்கிற அடிப்படையில் என்ன செய்யப்படுகிறது, விசேடமாக அதற்கென்று மாத்திரம் நோன்பு பிடிக்கிறது என்பது மார்க்கத்தில் என்ன செய்யப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யணும், அவர் பிதாத்துகள் என்கிற அடிப்படையில் தான் சொன்னாரே தவிர இன்ன பிதாத்துகள் சொல்லி என்ன செய்யப்படல சொல்லாத காரணத்தினால பொதுவாக நம்முடைய சமூகத்தில் எதையெல்லாம் இந்த மாதத்திலே சுன்னாவுக்கு முரணாக அமையப்பட்டு இருக்கிறதோ அது அத்தனையும் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் பொதுவாக இந்த உரை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான எங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக, எங்களை அடுத்த ரமலானுக்கு தயார் செய்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ரமலான், இந்த ஷாபானுடைய மாதம் என்ன செய்கிறது இருக்கிறது என்கிற செய்தியோடு சேர்த்து அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த குத்துபா உரையிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளை நாங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும், சில நேரங்களில் நம்ம நாடுகளில் இருந்து இந்த ஷாபான் மாதத்திலே பராத்துடைய நோன்பு இருக்கிறதா, அல்லது பராத்துடைய எங்கள் நாடு ஆரம்ப காலத்துலலாம் ரொட்டி இது போன்றவைகளை என்ன செய்வாங்க தயார்படுத்தி அதோடு சேர்த்து ஆட்டுக்கறியை சேர்த்து என்ன செய்து இப்படியான ஒரு வழக்கம் நம்மளுடைய நாடுகளில் ஆரம்ப காலத்தில் சுமார் 10-30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இந்த குர்ஆன் சுன்னாவுடைய எழுச்சி எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறது, ஓரளவு குறைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா அந்த பிதாத்துகளில் இருந்து வழிகேடுகளில் இருந்து அல்லாஹு தாலா எங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், வெளியேற்றி சுன்னாவை பின்பற்றக்கூடிய சுன்னாவை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்களை மாற்றி இருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். அன்புக்கினிய உறவுகளே, அப்போ இந்த வகையில் இந்த ஷாபானுடைய மாதம் என்பது உண்மையிலேயே ஒரு சிறப்பான, நாங்கள் எங்களை தயார்படுத்துவதற்கான மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய காலம் பொன்னான காலம். அந்த ரமதானுடைய காலத்தை நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களால் எவ்வளவு நன்மைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நன்மைகளை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு காலமாக இந்த காலத்தை நம்ம என்ன செஞ்சுக்கொள்வோம். இன்னைக்கு முதலாவது ஷாபானுடைய முதல் பிறையில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்கிறது, இந்த செய்தியோடு சேர்த்து இறுதியாக ஒரு செய்தியை சொன்னார். உங்களுக்கு தெரியும், இந்த ரமலானுக்கு முன்னர் கடைசியாக இருக்கிற அந்த 2 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நோன்பு பிடிக்கிறது தடை. யாரெல்லாம் வளமையாக வியாழன் திங்கள்ல நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை இல்லை. அது எல்லாம் என்ன செய்யுது, ஒருத்தர் சும்மா 26 நாள் இருந்துட்டு அல்லது 28 நாள் இருந்துட்டு 29, 30 பிடிக்க போறோம்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, பிடிக்கிறதாக நினைச்சால் நம்ம என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, அதுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அப்போ வளமையாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவங்க என்ன செய்யலாம், பிடித்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில். இன்னொரு செய்தி நம்ம சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது என்கிற அப்படி ஒரு இது ஒன்றே செய்யப்பட்டிருக்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதிகமாக பிடிச்சிருக்கிறாங்க. தடை செய்யப்பட்டிருக்கிறது எது, அந்த கடைசி அந்த 2 நாட்கள் தான். அதுவும் குறிப்பாக எங்களுக்கு அந்த ஷக்குடைய நாள், சந்தேகத்துக்குரிய நாள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் மார்க்கத்தில் அறவே பிடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்கிற அடிப்படையில் பொதுவாக அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த சந்திப்புகளை, எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹு தாலா புரிந்து கொள்ள வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரமலானை உற்சாகத்தோடும் எங்களுடைய உத்வேகத்தோடும் இந்த இருக்கிற காலங்களை பயன்படுத்தி ரமலானை, அது இந்த ரமலான் எங்களுடைய கடைசி ரமலானாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். யாருக்குமே சொல்ல முடியாது. எங்களோட கடந்த ரமலான்ல இருந்த சகோதரர்கள் இன்னைக்கு இல்லை, பெற்றோர்கள் இல்லை, சகோதரிகள் இல்லை, சகோதரர்கள் இல்லை, உறவுகள் இல்லை, எங்களுடைய நாங்கள் நேசித்தவங்க இல்லை.
அதனால இந்த ரமலான் எங்களுக்கு அல்லாஹு தாலா கிடைக்குமா இல்லையாங்கிறது நமக்கு சந்தேகம்தான். அல்லாஹு தாலா அந்த ரமலான் என்ன செய்யணும், நாம் எல்லோருமே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற நிலையில் அந்த ஈமானோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த வர இருக்கிற ரமலானை எதிர்கொள்வதற்கு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.